ஹாய், இன்னைக்கு சண்டே. என்ன ஸ்பெஷல்னா பாசுமதி அரிசி பிரியாணி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து குக்கரை வச்சு பிரியாணி இலை போட்டு அடுத்து அந்த அரைச்ச விழுதையும் போட்டு பரட்டி பரட்டி விட்டாச்சு. அடுத்து ஒரு பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் தான் போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து 2 தக்காளி, அடுத்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அது வேகும் போதே லைட்டாக உப்பு போட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு விட்டாச்சு. அடுத்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் பச்சடிக்கு பல்லாரி வெங்காயம் 1, அடுத்து கேரட்டு, துருவின கேரட்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுத்து உப்பு போட்டு அதை ஓரமாக வச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இதுங்களே இந்த காய் ரெடி ஆகிடுச்சி, வெந்துருச்சு. அதில் வத்தப்பொடி கொஞ்சம், தனியார் பொடி கொஞ்சம், கறி மசால் பொடி கொஞ்சம் போட்டு அதை ஒரு பரட்டி விட்டு அளவு தண்ணி வச்சு அந்த அரிசி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு மூடி வச்சு இறக்கிட்டோம். சூப்பரான பிரியாணி ரெடி. வாங்க.